ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால் சட்டன ஆங்கிலம் பேசுகிறதுக்கு தேவையான வார்த்தைகளை அதனுடைய வாக்கியங்களோட பார்க்க போகிறோம். ஐ வில் ஹாவ் டு டூ இட் மேனுவலி. நான் அதை கையால் செய்ய வேண்டி இருக்கும். ஐனா நான், வில் ஹாவ் டு டூனா செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. இட்னா அதை, மேனுவலி கையால் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஐ வில் ஹாவ் டு டூ இட் மேனுவலி. We try to spend less money. நாங்கள் குறைந்த பணத்தை செலவிட முயற்சிக்கிறோம். வீணா நாங்கள், ட்ரைனா முயற்சிக்கிறோம், டு ஸ்பெண்ட்னா செலவு செய்ய, லெஸ்னா குறைந்த, மணினா பணம். We try to spend less money. He got home later than usual. அவன் வழக்கத்தை விட தாமதமாக வீட்டிற்கு வந்தான். ஹீனா அவன், காட் ஹோம்னா வீட்டிற்கு வந்தான் அப்படின்னு அர்த்தம் தருது. லேட்டர் தாமதமாக, தேன்னா விட, யூஸ்வல்னா வழக்கம். ஹி காட் ஹோம் லேட்டர் தேன் யூஸ்வல். வி கேதர் ஹியர் ஒன்ஸ் எ வீக். வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் இங்கு ஒன்று சேர்கிறோம். வீணா நாங்கள், கேதர்னா ஒன்று சேர்கிறோம் அப்படின்னு அர்த்தம் தருது. ஹியர்னா இங்கே, ஒன்ஸ் எ வீக்னா வாரம் ஒரு முறை. வி கேதர் ஹியர் ஒன்ஸ் எ வீக். ஐ பாட் அன் எலக்ட்ரிக் கார். நான் எலக்ட்ரிக் கார் வாங்கினேன். ஐனா நான், பாட்னா வாங்கினேன் அப்படின்னு அர்த்தம் தருது. ஐ பாட் அன் எலக்ட்ரிக் கார். His courage won him fame. அவருடைய இல்லை அவனது தைரியம் பார்த்தீங்கன்னா அவருக்கு புகழ் பெற்று தந்தது. அவரது தைரியம் அவருக்கு புகழை பெற்று தந்தது. இஸ்னா அவருடைய, அவனுடைய அப்படின்னு அர்த்தம் தருது. கரேஜ்னா தைரியம். ஹோன் ஹிம் ஃபேம்னா அவருக்கு புகழ் பெற்று தந்தது. ஹிம்னா அவருக்கு, ஃபேம்னா புகழ். இஸ் கரேஜ் ஓன் ஹிம் ஃபேம். His shift starts at 7 o'clock. அவனுடைய ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு தொடங்குகிறது. இஸ்னா அவனுடைய, ஸ்டார்ட்ஸ்னா தொடங்குகிறது. அட் 7 o'clockனா 7 மணிக்கு. His shift starts at 7 o'clock. She revealed the secret to him. அவள் அவன்கிட்ட, அவனிடம் ரகசியத்தை வெளிப்படுத்தினாள். She revealed the secret to him. ஷீனா அவள், ரிவீல்டுனா வெளிப்படுத்தினாள், சீக்ரெட்னா ரகசியம், டு ஹிம்னா அவனிடம். She revealed the secret to him. She forgot to renew her season ticket. அவள் சீசன் டிக்கெட்டை புதுப்பிக்கிறதுக்கு மறந்துட்டா அப்படின்னு அர்த்தம் தருது. ஷீனா அவள், ஃபர்காட்னா மறந்தாள், டு ரெனியூனா புதுப்பிக்க, ஹர்னா அவளுடைய. ஷீ forgot to renew her season ticket. Are there any further questions? மேலும் ஏதேனும் கேள்விகள் உள்ளதா? Are there any further question? ஆர்னா இருக்கிறதா அப்படின்ட்டு அர்த்தம் தருது. எனினா ஏதேனும், ஃபர்தர்னா மேலும், கொஷின்ஸ்னா கேள்விகள். Are there any further questions? The game must be played on an even surface. விளையாட்டு பார்த்தீங்கன்னா சமமான மேற்பரப்பில் விளையாடப்பட வேண்டும். கேம்னா விளையாட்டு, மஸ்ட் பி பிளேட்னா விளையாடப்பட வேண்டும். ஆன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல், மீது அப்படின்ற அர்த்தம் தருது. இல்லுன்ற அர்த்தமும் தரும். அண்ட் ஈவன் சர்ஃபேஸ்னா சமமான மேற்பரப்பு. ஆன் அண்ட் ஈவன் சர்ஃபேஸ்னா சமமான மேற்பரப்பில் அப்படின்ற அர்த்தம் தருது. The game must be played on an even surface. Is there any possibility that you will be back by the weekend? வார இறுதிக்குள் நீங்கள் திரும்பி வரும் வாய்ப்பு ஏதேனும் உள்ளதா, இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம் தருது. Is there any possibility that you will be back by the weekend? இஸ் முன்னாடி வரும்பொழுது உங்களுக்கு இருக்கிறதா, உள்ளதா அப்படின்னு அர்த்தம் தருது. எனினா ஏதேனும், பாசிபிலிட்டினா வாய்ப்பு, சாத்தியம் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. யூனா நீங்கள், வில் பி பேக்னா திரும்பி வரும் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. பை த வீக்கெண்ட்னா வார இறுதிக்குள். இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி தட் யூ வில் பி பேக் பை த வீக்கெண்ட்?
The restaurant will reopen in April. ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா உணவகம் மீண்டும் திறக்கப்படும். ரெஸ்டாரண்ட்னா வந்து உணவகம், வில் ரீஓப்பன்னா வந்து திறக்கப்படும், மீண்டும் திறக்கப்படும் அப்படின்ற அர்த்தம் தருது. இன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல் அப்படின்ற அர்த்தம் தருது. மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இன் தான் வரும். த ரெஸ்டாரண்ட் வில் ரீஓப்பன் இன் ஏப்ரல். இஸ் லஞ்ச் இன்க்ளூடட் இன் திஸ் ப்ரைஸ்? இந்த விலையில் பார்த்தீங்கன்னா மதிய உணவு சேர்க்கப்பட்டு உள்ளதா? லஞ்ச்னா வந்து மதிய உணவு, இஸ் இன்க்ளூடட்னா வந்து சேர்க்கப்பட்டு உள்ளதா அப்படின்ற அர்த்தம் தருது. இன் திஸ் ப்ரைஸ்னா வந்து இந்த விலையில். இஸ் லஞ்ச் இன்க்ளூடட் இன் திஸ் ப்ரைஸ்? ஹர் ஒன்லி ப்ராப்ளம் இஸ் எ லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். அவளுடைய ஒரே பிரச்சனை பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை இன்மை. ஹர்னா அவளுடைய, ஒன்லி ப்ராப்ளம்னா வந்து ஒரே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்னா வந்து இருக்கிறது, லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்னா வந்து தன்னம்பிக்கை இன்மை அப்படின்ற அர்த்தம் தருது. ஹர் ஒன்லி ப்ராப்ளம் இஸ் எ லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஹர் டாட்டர் இஸ் க்ரோயிங் அப் ரேப்பிட்லி. அவளுடைய மகள் வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறாள். ஹர்னா அவளுடைய, டாட்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா மகள், இஸ்னா வந்து இருக்கிறாள், க்ரோயிங் அப்னா வந்து வளர்ந்து கொண்டு அப்படின்ற அர்த்தம் தருது. ரேப்பிட்லி வேகமாக. ஹர் டாட்டர் இஸ் க்ரோயிங் அப் ரேப்பிட்லி. He is planning to develop his business. அவர் வந்து அவருடைய தொழிலை வந்து மேம்படுத்த திட்டமிட்டு இருக்காரு, திட்டமிட்டு உள்ளார். ஈனா வந்து அவர், அவன் அப்படின்னு அர்த்தம் தருது. ஈஸ்னா வந்து இருக்கிறார், பிளானிங்னா வந்து திட்டமிட்டு கொண்டு அப்படின்னு அர்த்தம் தருது. டு டெவலப்னா வந்து மேம்படுத்த. ஈஸ்னா வந்து அவருடைய, பிஸ்னஸ்னா தொழில். He is planning to develop his business. The style of decoration is simple. ஸோ அலங்காரத்தின் பாணி பார்த்தீங்கன்னா எளிமையானதாக இருக்கிறது. ஸ்டைல்னா வந்து பாணி, ஆஃப்னா வந்து உடைய, டெக்கரேஷன்னா வந்து அலங்காரம், ஈஸ்னா வந்து இருக்கிறது, சிம்பிள்னா வந்து எளிமையானதாக. த ஸ்டைல் ஆஃப் டெக்கரேஷன் இஸ் சிம்பிள். ஷீ ரன்ஸ் எ வெரி சக்ஸஸ்ஃபுல் கம்ப்யூட்டர் பிஸ்னஸ். அவள் வந்து மிகவும் வெற்றிகரமான கணினி வணிகத்தை நடத்தி வருகிறாள். ஷீனா வந்து அவள், ரன்ஸ்னா வந்து நடத்திக்கிட்டு வருது. வெரினா வந்து மிகவும், சக்ஸஸ்ஃபுல் வெற்றிகரமான, கம்ப்யூட்டர் பிஸ்னஸ்னா வந்து கணினி வணிகம். ஷீ ரன்ஸ் எ வெரி சக்ஸஸ்ஃபுல் கம்ப்யூட்டர் பிஸ்னஸ். We have 2 unused rooms in our house. எங்களுடைய வீட்டில் பயன்படுத்தப்படாத 2 அறைகள் உள்ளன. வீணா வந்து எங்களிடம், ஆவ்னா வந்து பெற்றுள்ளோம் அப்படின்ற அர்த்தம் தருது. 2னா வந்து 2, அன்யூஸ்ட்னா வந்து பயன்படுத்தப்படாத, ரூம்ஸ்னா வந்து அறைகள், இன் அவர் ஹவுஸ்னா வந்து எங்களுடைய வீட்டில். We have 2 unused rooms in our house. Do you charge for delivery? விநியோகம் செய்ய கட்டணம் நீங்கள் வசூலிக்கிறீர்களா? Do you chargeனா வந்து நீங்கள், கட்டணம் வசூலிக்கிறீர்களா அப்படின்ற அர்த்தம் தருது. ஃபார் டெலிவரினா வந்து டெலிவரிக்கு, விநியோகம் செய்ய, விநியோகத்திற்கு அப்படின்ற அர்த்தம் தருது உங்களுக்கு. Do you charge for delivery? He opposed the plan. அவன் திட்டத்தை எதிர்த்தான். ஹீனா வந்து அவன், அப்போசிட்னா வந்து எதிர்த்தான், பிளான்னா வந்து திட்டம். He opposed the plan. Exercise will strengthen your legs. உடற்பயிற்சி உங்கள் கால்களை வலுப்படுத்தும். எக்ஸசைஸ்னா வந்து உடற்பயிற்சி, will strengthenனா வந்து வலுப்படுத்தும், யுவர்னா உங்களுடைய, லெக்ஸ்னா வந்து கால்கள். எக்ஸசைஸ் will strengthen your legs. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.